யாரு? கடவுளா? இல்ல, கைதி கோவிந்தன். என்ன வாயடிச்சு போயிட்டு வேண்டாங்கிற, விட மாட்டேங்கிறியே. விதி யார விட்டு வச்சது? விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். சந்திப்பேன். கூடிய சீக்கிரம் கோவிந்த பிடிபட்டுடுவான். பிடிபட்டுடுவான். வரட்டா? வணக்கம் சார். பாலாஜி, how are you? Fine sir. Please sit down. Thank you. ராஜி, வரேங்க. பாலாஜி வந்திருக்கார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். காபி கொடுமா? இல்ல வேணாங்க, இப்பதான் வர வழியில சாப்பிட்டேன். Thank you. என்னமோ பார்க்கணும்னு சொன்னீங்க? ஆமாப்பா, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். என்னை விட ராஜி ரொம்ப ஆர்வமா இருக்கா. சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லை. உன்னையும் எங்க பிள்ளையா நினைச்சுதான் சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க சார். பாலாஜி, எங்களை விட சாந்திய ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் நீ. இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் சாந்தியும் கார்த்திக்கும் ஒன்று சேர உதவினதே நீ. நான் தான் சாந்தியை சரியா புரிஞ்சுக்காம ஆரம்பத்தில் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என் தப்பை ரியலைஸ் பண்ணி இப்போ அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். தெரியும் சார். ஆனா கார்த்திக்கும் சாந்திக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. பேசினாலும் சண்டை தான் வருது. சாந்தி எதை செஞ்சாலும் இவன் தப்புங்கிறான், அவளும் விட மாட்டேங்கிறா. இப்படியே போனா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது நடக்காது போல இருக்கு. பாலாஜி, அவங்க 2 பேரும் வெளிப்படையா ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவத்தை காட்டிட்டாலும் எனக்கு புரியுது, உள்ளுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அக்கறை இருக்கு. ஆனா அதை வெளிக்காட்டிக்க தயங்குறாங்க. இது எங்களுக்கு புரியலப்பா. இது காரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நானா? ஆமா, நான் எப்போவோ கேட்க வேண்டிய கேள்வி இது. இப்போ கேட்க வேண்டிய கட்டாயம். பாலாஜி, நீயும் நானும் ஒன்னா போய் தான் கோச்சிட்டு போன சாந்தியை திரும்ப வர சொல்லி கூப்பிட்டோம். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த நேரம் பார்த்து இந்து என்ன கூப்பிட்டான்னு நான் வெளியே போனேன். நான் திரும்பி வரும்போது நீ சாந்தி கிட்ட பேசிட்டு இருந்த. அதுக்கப்புறம் தான் சாந்தி இந்த ஊருக்கு வரதுக்கு சம்மதிச்சால. ஆமா, ஆனா நீங்க பேசுனது அவங்க யோசனை பண்ணி பார்த்திருக்கலாம் இல்லையா? இல்ல பாலாஜி, சாந்தி திரும்ப வந்ததுனால நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நீ என்ன சொல்லி எப்படி சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தியோ அதை நீ சொல்ல வேண்டாம். அது எங்களுக்கு முக்கியமும் இல்ல. இந்த ஊருக்கே வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தவளை நல்ல வார்த்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டி வந்திருக்கிற. இதுல இருந்தே உன் பேச்சு அவ மதிக்கிறான்னு தெரியுது. அதே மாதிரி ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி கார்த்திக் அவளோட சேர்த்து வைப்பா. எங்களுக்கு வேணுங்கிறது அவள் தான். அவங்க 2 பேர்கிட்டையும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சதே நீதான். இப்ப பிரிஞ்சிருக்கிற அவங்களையும் நீதாப்பா மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். இது ஒன்னாலதான் முடியும். சரி சார், நான் பேசி பார்க்கறேன். பேசி பார்க்கறது இல்ல, பேசி ஜெயிக்கணும். நிச்சயமா. தேங்க்யூ. யூ வெல்கம் சார். வரமா?
வாங்கம்மா, என்ன வேணும்? கேரட் கொடுங்க. திடீர்னு மார்க்கெட்ல மீட்டிங். என்ன பண்றது, போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்கு. உங்ககிட்ட போன்லயும் பேச முடியாது. அதான் இப்படி ஒரு பொதுவான இடத்துக்கு உன்னை வர சொன்னேன். எல்லாம் என் தலையெழுத்து. கண்டவனுக்கெல்லாம் பயந்து பேச வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க மேம், என்னன்னு? அந்த கைதி தப்பிச்சு போன விவகாரம் சாந்தி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னங்க மேம் பண்றது? 24 hours நியூஸ் சேனல் ஓடுது, அதுல பூரா நெட்ட வெளிச்சமாயிருதுல்ல. நியூஸ் தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனா நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறது அந்த சாந்திக்கு தெரிஞ்சிருக்கே. அவ சேம்பர்ல நேருக்கு நேர் என்ன மிரட்டுறா. அவ என்ன எதிர்த்து பேசுறது நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு. அந்த கைதி மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. உங்க நிலைமை தாங்க மேம் எனக்கு. உங்களை அந்த சாந்தி மிரட்டுறா, என்ன இந்த போலீஸ்காரங்கள அந்த கைதி கோவிந்தன் மிரட்டுறா. அந்த கைதி கோவிந்தன் கண்ணாமூச்சி ஆரம்பிச்சிட்டு இருக்கிறான். அவனை அந்த போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள நான் பிடிக்கணும்னு என் ஆளுகளை அனுப்பிச்சிருக்கேன் மேம். போலீஸ் அழிய முடியலையே. என் ஆளுகளை கில்லாடிங்க எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துருவானுங்கண்ணா. ஒருவேளை போலீஸ் முதல்ல பிடிச்சு அவனை கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டா என்ன ஆறுது? அவன் உடம்புல உசுறு இருந்தா தானுங்க மேம் கோர்ட்ல வந்து சாதிச்சு சொல்லுவான். நீ வேற ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்றதே உனக்கு வேலையா போச்சு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மேம். அந்த கோவிந்த் உங்க வீட்லயே ஒளிஞ்சிருந்தா கோட்டை விட்டீங்களா மேம்? தெரிஞ்ச விட்டுருப்பேனா? சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. முதல்ல அவனை பிடிக்கிற வழியை பாரு. ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பத்தாததுக்கு இது வேற ஒண்ணு புதுசா. நிம்மதியாவே தூங்க முடியல. புரியுதா? புரிஞ்சுதுங்க மேம். வாங்க வாங்க வாங்க. என்ன பாலாஜி, என்ன திடீர்னு ஷோரூம் போலியா? அது அது வியாபாரம் சாந்தி, யார் வேணாலும் பார்த்துக்கலாம். என்ன? ஆனா என் ஃப்ரெண்டோட மனைவி வாழ்க்கைய பத்தி நான் தானமா பேசணும். என்ன வந்ததும் வராதமா சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உட்காருங்க. வாங்க. ஆமா சாந்தி, உன் வாழ்க்கை சீரியஸா போகுதுன்னு உன் மாமா ரொம்ப கவலைப்படுறாரு. புள்ள போக்க அவரால் புரிஞ்சிக்க முடியல. உன்னை எப்படி கேட்கறதுன்னு அவருக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, நீயும் கார்த்திக்கும் சேர்ந்து வாழணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ஆனா அது நடக்கணுமே. திடீர்னு உன் மாமனாரும் மாமியாரும் என்ன கூப்பிட்டாங்க. அவங்க ஏக்கத்தான் அவங்க சொன்னாங்க. உன் நல்ல குணத்தை புரிஞ்சிக்காம கார்த்திக் மேல மேல கோவப்படுறத பார்த்து அவங்க ரொம்ப வேதனையா இருக்காங்க. அவர் கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. அது சரிம்மா, நீ ஷாம் மூலமா ஏதோ முயற்சி பண்ற, அதன் நோக்கம் என்னமோ. ஆனா அது கார்த்திக்கு சுத்தமா பிடிக்கல. மத்தவங்களுக்காக போராடுறத விட்டுட்டு உன் வாழ்க்கைக்காக போராடுமா. பாலாஜி, நீங்களுமா என்ன புரிஞ்சுக்கல? அபிராமி ஒரு விஷ பாம்பு தான், நான் இல்லைங்கள. ஆனா அந்த பாம்போட விஷத்தை எடுத்து மருந்தாக்கி நோயை குணப்படுத்துற மாதிரி அபிராமிங்கிற விஷத்தை வச்சே ரம்யாவையும் ஷாமையும் குணப்படுத்த போறேன். அது நிச்சயம் நடக்க போகுது. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. ஆனா புரிஞ்சிக்க வேண்டியவன் புரிஞ்சிக்கலையே. சரி, நான் கார்த்திகை கூட்டிட்டு வரேன். அவன் சந்தேகத்தை நீ பேசி தீர்த்துரு. அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடு. நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசினாலே உங்க 2 பேரும் மத்தியில இருக்கிற இடைவெளி குறைஞ்சு போயிடும். அவர் பாசத்தை காட்டினாலும் கோவத்தை காட்டினாலும் அளவில்லாம காட்டுவாரு. அதனால நான் நேரா பேசினா மட்டும் புரிஞ்சுக்குவாரா என்ன? சாந்தி, நீ பேசலன்னா
இவ்வளவு தூரம் நீ அவனுக்காக போராடினது வீணா போயிடும். அவன் பிசினஸ்ல முன்னேறணுங்கிறதுக்காக தானே நீ அவன்கிட்ட பேசாம இருந்த. இப்ப அவன் பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கான். இனிமே பிசினஸ்ல இறங்காம இருக்கணும்னா நிச்சயமா நீ அவங்கிட்ட பேசியே ஆகணும். சரி, அவர் சம்மதிச்சா நான் பேசுறேன். தேங்க்யூ சாந்தி. ஓகே, நான் கிளம்பட்டுமா? சரி, வரேன். வாங்க. பாத்தீங்களா உங்க மருமக எவ்வளவு அழகா கோலம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. உள்ள வாங்க. நீ கோலம் போட்டு முடியுமா? அம்மாமா, இந்த கோலத்தை முடிச்சு இதுக்கு மேல குட்டி கிருஷ்ணன் நடந்து வரதுக்கு இன்னும் சரியா 7 மாசம் இருக்கு. ஆமாமா, நீங்க இன்னும் சரியா 7 மாசத்துல பாட்டியாக போறீங்க. நேத்து தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நீ என் காலில் விழக்கூடாது செல்லம். பேர குழந்தை பெத்து என் கையில நல்ல விதமா கொடு. உன் முதல் குழந்தை கலைஞ்ச உடனே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏமா? டேய், நம்ம குடும்பத்துல உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பா ஒரே புள்ள, உங்க அப்பாவுக்கு நீ ஒரே புள்ள. ஆனா உன் முதல் புள்ள இல்லைன்னு ஆனதும் என் மனசு எவ்வளவு இடிஞ்சு போச்சு தெரியுமா? எப்படியோ கடவுள் கருணையினால, கற்பகாம்பாள் ஆசையினால நீ திரும்பவும் தகப்பனாக போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? திருக்கருகூர் நாம போனதுனால நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஆமா அத்தை, எல்லாம் அந்த அம்மன் அருள். அம்மன் நமக்கு வழிகாட்டினாலும் அந்த அம்மன் கிட்ட போறதுக்கு நமக்கு வழிகாட்டினது சாந்தி. அந்த சாந்திக்கு நன்றி சொல்லணும். சாந்தி உண்மையிலேயே நல்ல மனசோட சொன்ன நேரம் நம்ம குடும்பத்துக்கு இந்த நல்ல செய்தி வந்திருக்கு. நீங்க 2 பேருமே சாந்தியை நேர்ல சந்திச்சு நன்றி சொல்லணும். சரி, உங்களுக்கு எப்ப தோணுதோ, எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப போய் பாருங்க. ஆனா நான் முதல்ல போய் சாந்திக்கு நன்றி சொல்லணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. மா, நீங்க உங்க நன்றியை சொல்லும் போது எங்க நன்றியை சேர்த்து அவங்க கிட்ட சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? வாங்க, உள்ள வாங்க. உள்ளவா? அந்த ஆர்கே கட்ட வேண்டிய லோனை வேற நான் கட்டிட்டேன். கந்து வெட்டியை செட்டில் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன். பிசினஸ் எதுவுமே நான் நினைச்ச மாதிரியே நடக்கல. எல்லாமே எனக்கு எதிராவே நடக்குது. என்ன சம்பந்தியமா கம்ப்யூட்டர் பார்த்து புலம்பிட்டு இருக்கீங்க? உட்காருங்க சார். என்ன பண்றது, இது ஒண்ணுதான் எல்லா கணக்கையும் கரெக்டா காமிக்குது. நம்ம பண்ற தப்பையும் கரெக்டா சொல்லுது. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. அப்படி என்ன புது பிரச்சனை? அந்த பிஎம் கம்பெனில இருந்து அவுட் சோர்சிங் ஆர்டர் நம்ம எடுத்தோம்ல. ஆமா, அதான் பெரிய ஆர்டர் ஆச்சே. டெலிவரி கூட முடிச்சிட்டீங்களே. டெலிவரி போய் 60 நாள் ஆகுது. ஆனா நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் இன்னும் வரல. நான் போன் பண்ணியாச்சு, இமெயில் அனுப்பிச்சாச்சு, ஆளை கூட நேர்ல அனுப்பிச்சு பார்த்துட்டேன். இதோ அதோன்னு சொல்றாங்களே தவிர பணத்தை கொடுக்கற வழியை காணோம். நான் வேணா போய் அந்த கம்பெனில விசாரிக்கட்டுமா? பிரைவேட் ஏஜென்சி மூலமா நான் அந்த கம்பெனி பத்தி விசாரிச்சிட்டேன். அதனால தானே இவ்ளோ டென்ஷன். என்ன சம்பந்திமா? அந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனியா வெளியிலயும் சொல்லிக்கிறாங்க. அந்த பேமெண்ட்டை நம்பி நான் பேங்க்ல போஸ்டட் செக்ஸ் வேற கொடுத்திருக்கேன். எங்க பார்த்தாலும் சிக்கலுக்கு மேல சிக்கல் தான். நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எதிரியா இருந்தாலும்
அந்த சாந்தி நல்லா யோசிச்சு தான் அந்த கம்பெனி ஆர்டரை நம்ம தலையில கட்டியிருக்கிறான்னு நினைக்கிறேன். பிரச்சனையா இருக்கும்னு தெரிஞ்சு இவங்க மாட்டிக்கிட்டோன்னு கிளவரா கைட்டி விட்டா. போதும், அவளை பாராட்டுறதை நிறுத்திட்டு நம்ம பிரச்சனையை தீக்கிற வழியை பாருங்க. நான் போய் அந்த கம்பெனில பேசி பார்க்கறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. நான் வரேன் சம்பந்திமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். சாந்தி, யாரு? வாங்க வாங்க வாங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? ராஜ் எப்படி இருக்கா? ரம்யா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம், நீ சாப்பிடறதுக்கு தான் நான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட்டா? என்ன விசேஷம்? முதல்ல புடி, இந்தா எடுத்துக்கோ. ஒரு தித்திப்பான செய்தி சொல்லிட்டு உனக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா நீங்க நன்றி அது இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் மகனோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வாரிசே இல்லாம போயிடுமோன்னு பயந்தேன். நீ வழிகாட்டின மாதிரி திருக்கருகாவூர் போனோம். இப்ப ரம்யா மாசமா இருக்கா. ரொம்ப சந்தோஷமா. இந்த சந்தோஷம் உன்னால வந்தது, அதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன். எல்லாம் அந்த அம்மனோட கருணை. ரம்யாவை நான் போய் பாக்குறேன். அவளுக்கு எந்த குறையும் வராதுமா. சுயநலமே வாழ்க்கையா வாழற இந்த பூமியில நீ மட்டும் எப்படிமா மத்தவங்களுக்காக வாழற? ஐயோ அம்மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன், அவ்வளவுதான். தெய்வம் துணை நின்னுச்சு. இந்த பெருந்தன்மையும் மத்தவங்களுக்கு வராது. நேரமாச்சு, ஆட்டோ வெயிட் பண்ணுது, நான் வரேன். வாங்க.